பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சத்தியமா அறியணும். சத்தியத்தை விளையாட்டு சத்தியத்தை உதய முடியாது. சத்தியம் எனக்கு பிடிக்குது பிடிக்கல தூக்கி வீச முடியாது. சத்தியம் நிறைவேறும். சொல்லுங்க shall be happen. இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று பைபிள் சொல்லுது. இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து இதே மாதிரி நான் எப்படி கவனமா இருந்து உன்னை ஆசீர்வதித்தனோ கவனமா இருந்து கீழே கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொன்னார். வாங்கத்துல உன்னை கவனமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியாக்கி மேல வச்சேன். நான் அது மாதிரி கவனமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கீழே கொண்டு வந்து வைப்பேங்கிறார். நாம் அதை அறியணும். சொல்லுங்க. அப்படி அறிந்தா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு பயந்து நடக்க முடியும். அதை அறிந்தா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு பயந்து நடக்க முடியும். சத்தமா சொல்லுங்க. இங்கே விலையாம் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறான். நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ யாரை சபிக்கிறாய் அவன் சபிக்கப்பட்டவன். பைபிள் சொல்லுகிறது அவ்வளவு பெரிய கிருபையுள்ள இடத்துல தேவன் வைத்திருக்கிறான், அதிகாரம் உள்ள இடத்துல வைத்திருக்கிறான். ஆனா அவனுடைய இருதயம் எப்படி சாயுது? லஞ்சத்துக்கு சாயுது. சொல்லுங்க. பைபிள்ல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களை சபிக்க கூப்பிடுகிறான். இஸ்ரவேல் மக்களை, தேவனுடைய மக்கள் நீ சாபம் போடு, அப்பதான் நான் ஜெயிக்க முடியும்னு அந்த ராஜா கெஞ்சி கூப்பிடுகிறான். பிரபுக்களை அனுப்புறான். வெள்ளியும் பொண்ணும் அனுப்புறான். முந்தைய விட அதிக பிரபுக்களை அனுப்புகிறான். ராஜா பாலாக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபி, இந்த ஜனங்களை சபி, எனக்காக நீ வந்து சபி. சொல்றான் பாருங்க, 7 நாளைகள் ஆயத்தப்படுத்து. மலை உச்சியில் இந்த மலைக்கு போ, அந்த மலைக்கு போ. நமக்கு நேரம் இல்லை. இந்த மலையில போய் பலி செலுத்து, இந்த மலையில பலி செலுத்து. சொல்லாமே எங்க பலி செலுத்தினாலும் ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. சில நேரம் நம்ம இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவனை திரும்ப பார்ப்போம். தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பொண்ணு பார்க்க போவோம், நல்லா இருக்கும், ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்றது, அந்த குடும்பம் நல்லா இருக்கும், விசுவாசமா இருக்கும், எல்லாமே ஓகே ஆகும். அவரால் நமக்கு என்ன, அந்த பொண்ணுக்கு என்ன போடுவாரு? ஒரு 3 லட்சம் கொடுக்குறேன் பாரு, என்ன 2 லட்சம் கொடுக்குறேன் பாரு. அந்த பொண்ணுக்கு நியமிச்சது, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு 2 லட்சம் சேர்த்து வச்சது. இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். வீடு ஓகே, பொண்ணு ஓகே, ஜெபம் ஓகே, ரட்சிப்பு ஓகே, ஞானஸ்நானம் ஓகே, எல்லாமே ஓகே. சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு பிடிச்சிருச்சு. ஆண்டவருடைய ஆவியிலையும் சரின்னு ஒத்துப்போம். பரிசுத்த ஆவிக்குள்ளேயும் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். இதுதான் அப்படின்னு சொல்லுங்க. அந்த 30 வெள்ளிக்காசு பேய் ஒரு வாரத்துக்கு இடையில வந்துடும். 30 வெள்ளிக்காசு பேய்னு ஒன்று இருக்குல்ல, யூதாஸ்குள்ள பூந்துச்சா இல்லையா? எங்க மனைவி ஊர்ல ஓட்டைன்னு பேர், மேரேஜ் புரோக்கருக்கு பேர் அங்க ஓட்டேன். நல்ல வியந்தாத பேர் வச்சாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா சாதகத்தை தூக்கிட்டு அலையிற மாதிரி பயோடேட்டாவை தூக்கிட்டு அலைவாங்க. கல்யாணத்தை பண்ணுவாங்க, பண்ண விடாம பண்ணுவாங்க. பண்ண விடாம பண்ணணும்னா என்ன செய்யணும்? சீக்கிரம் கரெக்டா முடிச்சு 5 லட்சம் அருமையான பொண்ணு, தங்கமான பொண்ணு. 5 லட்சம் கொடுப்பாங்க. அருமையான தங்கமான பொண்ணு ஜெபிக்கிறது எதோ ஒன்று சொல்லி கிளச்சங்க விடுவாங்க. இப்ப அங்க போய் இன்னும் ஒரு வாரம் டைம் எடுக்கல, ஒரு 8 லட்சம் ரூபாய் பொண்ணை கொண்டு வருவோம். நல்லா கேட்கா? வியாபாரம் மாதிரி. இப்ப இந்த குரங்கு மறந்தாகிற மாதிரி இந்த பேய்கள் என்ன செய்யும்? ஒரு நல்ல தேவ மனுஷனா இருந்தா ஒரு ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா சமாதானமா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட விருத்தி அடையும். பொண்ணு வீட்டுல கொண்டு வர்றதை வச்சு நம்ம உருப்படுறது இல்லை விஷயம். அதை விசுவாசி கிடையாது. பொண்ணு வீட்டுல இவ்வளவு கொடுக்கறத வாங்கிக்க. இந்த பொண்ணுக்குன்னு உள்ள பங்கு அது தப்பு இல்லை. ஓட்டாண்டியா நம்ம பொண்ணு அனுப்பக்கூடாது. சில ஆட்கள் என்ன செய்யறதுன்னு பொறுப்பு இல்லாம வாழ்றது, பொறுப்பே இல்லாம வாழ்ந்துட்டு இவர் ஏன் அதை கேட்கறாரு இதை கேட்க. உன் மகனுக்கு கொடுக்குற மாதிரி மகளுக்கு கொடுக்கணுமா இல்லையா? உன் மகனுக்கு எவ்வளவு கொடுக்குற? மகனுக்கு பூரத்தை எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு மகளை சும்மா படிச்சோன்னா மகளை சும்மா கட்டிட்டு போவதா? நீ அப்படிதான் மகளை போய் ஒரு மருமகளை கொண்டு வரும்போது அப்படிதான் கொண்டு வரீங்களா? சில ஆட்களுக்கு விளங்காத இல்லை, நல்ல தெளிவான ஆள் தான். இவ்வளவு கேட்டா பாஸ்டர் கேட்கறது பாவம், கேட்டு வாங்காத. ஆனா மகளுக்கு நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடு. பெற்ற மகளுக்கு என்ன கொடுக்கணும்? மகனுக்கு மட்டும் பதுக்க தெரியல. மகனுக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும், சொத்து வேணும். மகளுக்கு யாராவது நல்ல மனுஷன் ஓட்டாண்டி வந்து கையில கூட்டிட்டு போனா தேவையா? கேக்குதா? சொல்லுங்க. மகனும் 2 ஒண்ணுதான். உனக்கு பொறுப்பு.
சரி போட்டு ஏன் சொல்லுங்க பைபிள்